இன்னைக்கு மார்கழி 5ஆம் தேதி 5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைங்கிற பாசுரம். அதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம்? அரிசி, கோதுமை ரவை, பைத்தம்பருப்பு அலிம்பி வச்சிருக்கேன். இதை போட்டு திருக்கணும். இன்னைக்கு வந்து இந்த வெண்பொங்கல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கேன். வேற சமையல் பாத்திரமும் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க. நான் வந்து இப்போ வந்து திருக்கணம் தனியாக வச்சிருக்கேன். அப்படின்னு முந்திரி பருப்பு பாதாம் இதுலேயே போட்டுட்டேன். டக்கன் பண்ணுறதுனால இந்த பாதாம் முந்திரியை போட்டுட்டு இதையெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். தலையை வந்து என்ன தலையை எனக்கு வந்து முளைக்கிற சாம்பார், சுரக்காய் பொறுத்து, கத்திரிக்காய் பொறுத்து எல்லாம் பொறுத்துல பொறுத்து சாம்பார் பண்ணுறதுனால பொறுத்துலாம் பண்ணிட்டேன். 3மே வந்துட்டு அரிசி, கோதுமை, பைத்தம்பருப்பு ஆயிடுச்சு இல்லையா? கொஞ்சம் இந்த நாட்டுச்சக்கரை போட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த பாலை விடணும். இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட பால் விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் வந்து இப்போ காய்ச்சிட்டு தனியாக காய்ச்சிட்டு விடணும். இப்போ நான் என்ன பச்சை பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அடுப்பை சிம்மில் போயிட்டு அதை விட்டுருவேன். அந்த சூட்டில் அது சரியாகிடும். அப்புறமா இதெல்லாம் போட்டுட்டு நைவேத்தியத்தை வச்சுருவேன். ஏலக்காய் பொடி, ஆமாம், கீரை சாம்பார், சொச்சு பொறுத்தல். இது வந்து தேங்காய் போட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மல்லாட்டி போட்டேன். திருக்கணம் பண்ணியாச்சு. ஆண்டாளுக்கு காத்தால நைவேத்தியம் ஆயிடுச்சு. வெண்பொங்கல் கச்சட்டிங்கனால அப்படி கொதிச்சுட்டு இருக்கு. அதுதான் அட்வான்டேஜ். அடுப்பில் வந்து இறக்கி விட இன்னும் 10 நிமிஷம் கொதிக்கணும். அந்த வேற பாத்திரம்னா வந்து இறக்கணும்னு அடைங்கல்ல கொதி. ஆமாம், இறக்காது. இந்த விண்டருக்கு குளிராக நடக்கிறது பெங்களூர்ல. இறக்கி வைக்கிறதுக்குள்ளேயும் பிளேட்டு கொண்டு வரதுக்குள்ளேயும் ஜில்லுன்னு ஆயிடுது. குட் சார், யுவர் ஆசம். தேங்க்யூ. பிரசாதம் ஆயிடுத்து. இன்னைக்கு 5வது பாசுரம் சொல்றேன்ல, கதை. பாசுரத்தை பார்த்துலாமா? திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை உடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. மாயன் அப்படின்னா மாயவன், மாயக்கண்ணன் இல்லையா? நேற்று வந்து ராமபிரானை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு கிருஷ்ணனை பத்தி பார்க்க போறோம். கிருஷ்ணனால எல்லாரும் என்ன சொல்லுவா? மாயக்காரன் சொல்லுவா. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வந்து சில விஷயங்கள் மேம்போக்காதான் தெரியும். இந்த லோகத்துல நடக்கிறது இல்ல நமக்கு நடக்கிறது, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறதுன்னு நினைச்சுப்போம். மேம்போக்கா தான் ஒரு சில விஷயங்கள் தெரியும். கிருஷ்ணனுக்கு தான் தெரியும் அதோடைய ஆழம். அதனால நமக்கு புரியாத விஷயங்களை அவர் சொல்லும் போது நமக்கு குழப்பமா இருக்கும். அதனால மாயக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, மகாபாரதத்துல யுத்தம்லாம் முடிஞ்சு நம்ம உத்தவனோட கதை படிக்கும் போது பார்த்திருக்கோம். உத்தவன் அப்படிங்கிறது கிருஷ்ணனோட பால்யகால நண்பன். உத்தவன்ட்ட கேக்குறான் கிருஷ்ணன், அது என்னோட அவதாரம் முடிய போறது, எல்லாருக்கும் அவ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன், நீ ஒண்ணுமே என்கிட்ட கேட்கலையே அப்படிங்கும் போது சில கேள்விகள்லாம் கேட்கிறான் உத்தவன். அதுக்கு பார்த்தோம். அப்போ உத்தவன் கேட்கிறான், இந்த போரை நீ நினைச்சிருந்தா முடிச்சிருக்கலாம், குறைஞ்சபட்சம் அந்த சூதாட்டத்தையாவது தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறான் உத்தவன். அப்போ கிருஷ்ணன் சொன்னது, அவன் துரியோதனனுக்கு தெரியும் தனக்கு சூதாட தெரியாதுன்னு, அதனாலதான் மாவனை வச்சிருந்தான். யுதிஷ்டிரனுக்கு அது தெரிய வேண்டாமா? அவன் எனக்கு பதிலா கிருஷ்ணன் விளையாடுவான்னு சொல்லிருக்கலாமே. சொன்னா அந்த ஆட்டத்தோட போக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அவன் மனசுல என்ன நினைச்சுட்டான், கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது, கிருஷ்ணன் வரப்படாது அப்படின்னு அவனோட சகுனியோட போய் விளையாடுறான் அப்படின்னு பதில் சொன்னான். உத்தவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த சூதாட்டம்லாம் முடிஞ்சு நாட்டை இழந்து பாண்டவர்கள், குந்தி, திரௌபதி எல்லாரும் காட்டுல இருக்கா, ஒரு ஆசிரமத்துல தங்கின்னு இருக்கா, தலைமறைவா இருக்கா. அந்த ஆசிரமத்து வாசல்ல யுதிஷ்டிரன் சோகமா உட்கார்ந்துட்டு, இப்படிலாம் நடக்கிறதே,
நம்மனால வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாளே, சகோதரர்களுக்கு கஷ்டம், மனைவிக்கு கஷ்டம், அம்மாவுக்கு கஷ்டம் இல்லையா, ம் நாட்டை இழந்து இப்படி காட்டுல உட்காந்துருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கான். ம் யுதிஷ்டிரனோ திரௌபதியோ வருத்தப்பட்டா ம் கிருஷ்ணன் டான் ஆஜராடும். ம் யுதிஷ்டிரனா வருத்தப்படவே விடமாட்டான் கிருஷ்ணன். ம் யுதிஷ்டிரன் ஒரு லேசா ஒரு சோகமா இருந்த உடனே ம் டக்குன்னு வந்தான், ம் புன்முறுவல் பூத்துண்டு கிருஷ்ணன் வந்தான். ம் என்ன யுதிஷ்டிரா, என்ன சோகமா இருக்கியே, என்ன விஷயம்? அப்போ யுதிஷ்டிரன் சொல்றான், ம் இந்த மாதிரிலாம் ஆயிடுத்து, நான் உனக்கு தெரியாம சூதாடினேன், ம் நீ வரப்படாது ம் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தேன், ம் உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன், ம் இப்படிலாம் நடக்குது. அவனே சொல்றான், துரியோதனன் வந்து எப்படி சகுனியை வச்சு சூதாட்டத்தை விளையாடினானோ ம் அது மாதிரி நான் ஒன்னே முன்னிறுத்தி இருக்கணும் இல்லையா கிருஷ்ணா, ம் நான் சூதாடவே தெரியாம ம் அப்பேற்பட்ட சூதாட்டத்துக்காரனோட போய் நான் விளையாடினது தப்பு, இதுல இருந்து என்னால மீளவே முடியாதா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றான். ம் உத்தவனுக்கு எப்படி பதில் சொன்னான் கிருஷ்ணன், ம் இவனுக்கு எப்படி பதில் சொல்றான்னு பாரு. ம் இவன்கிட்ட பதில் சொல்றான் கிருஷ்ணன், ம் யுதிஷ்டிரா, நீ உன்னுடைய இயல்போட உயர்ந்த நிலையில இருந்த அன்னைக்கு இத வந்து ஏன் தப்பான்னு நினைக்கிறேன்? தர்மத்தோட வழியிலிருந்து நீ தவறவே இல்லையே. ம் எனக்கு உன்னை பத்தி தெரியும், உங்க சகோதரர்களுக்கு உன்னை பத்தி தெரியும், திரௌபதிக்கு உன்னை பத்தி தெரியும், ம் என் அத்தைக்கும் உன்னை பத்தி தெரியும். யாராவது உன்னைய குறை சொன்னாலாம்? ம் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், உன்னுடைய இயல்பு தெரியும், நீ தர்மவான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நீ ஒரு சூழ்நிலை கைதியான, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லையே, நீ பண்ண தப்பு ஒண்ணும் இல்லையே, ம் யாரும் உன் மேல கோவப்படவே இல்லையே ம் அப்படின்னு சொல்றான். ம் அப்போ யுதிஷ்டிரன் கேட்கலாம், ம் சூதாட்டத்துல இறங்கி நான் வந்து சகோதரர்கள் மனைவி எல்லாம் நான் தோத்து நாட்டை இழந்து வந்திருக்கேன், என்னைய போய் நீ தர்மவான் அப்படின்னு சொல்றியே. கிருஷ்ணன் சொல்றான், உன்னோட இயல்பு இருக்கு இல்லையா, இந்த போரை வந்து சூதாட்டத்துல ஜெயிக்க கூடாது, ம் நான் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இயல்பு, அந்த இயல்பால இன்னைக்கு துரியோதனன் சகோதரர்களுக்கு அவளுடைய ஆயுட்காலம் கொஞ்ச நாள் நீண்டிருக்கு. நீ அன்னைக்கு என்னைய வச்சு நீ சூதாடி இருந்தேன்னா, என்னைய முன்னிறுத்தி சூதாடி இருந்தேன்னா அன்னைக்கு அவ எல்லாம் தோத்துருப்பா, எல்லாரும் அன்னைக்கே மாண்டிருப்பா. ம் இன்னைக்கு வரைக்கும் அவ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த யுதிஷ்டிரன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். ம் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான், நீ நினைச்ச மாதிரி ம் கிருஷ்ணனை வச்சு விளையாடி இருக்கலாமே அப்படின்னு நீ நினைச்சியே, ம் கிருஷ்ணனை வச்சு விளையாடி இந்த ராஜ்யத்தை மீட்டு இந்த ராஜ்யத்தை எல்லாம் உன் தம்பிக்கு கொடுத்தா உனக்கு சந்தோஷம் இருக்குமா ம் அப்படிங்கும் போது யுதிஷ்டிரன் யோசிக்கிறான், ம் ஆமா வருங்காலம் என்ன சொல்லும், ம் சூதாட்டத்துல ஜெயிச்சு ம் சூதாட்டத்துல வந்த ராஜ்யத்தை தம்பிகளுக்கு எல்லாம் கொடுத்தவன் அப்படின்னு ஒரு அவப்பெயர் தானே நிற்கும். ம் சூதாட்டத்துல ஜெயிக்கிறது ம் அதுவா தர்மத்தின் பாதை? ம் தர்மத்தோட வழி சூதாட்டம் இல்லையே, ம் அதுல நான் ஜெயிக்க கூடாது. ஆக்சுவலா அந்த சுச்சுவேஷன்ல பார்த்தா நான் தோத்து தான் போகணும். அந்த சுச்சுவேஷன் வந்து சூழ்நிலை வந்துருது, ம் அந்த சூழ்நிலையில நான் தோத்து தான் போகணும். கிருஷ்ணன் சொல்றான், அந்த சூழ்நிலை அந்த இடத்துல நீ தோத்து தான் ஆகணும், ஏன்னா நீ தர்மவான். உன்னைய நான் அந்த சூதாட்டத்துல ஜெயிக்க வைக்க கூடாதுரா அப்படிங்கிறான். புரியுது. அப்போ உன் மனசுல வந்து நான் என்ன பண்ணணும், கிருஷ்ணன் நினைக்க கூடாது, இன்னும் நினைக்க கூடாதுன்னு நான் உன்னை சொல்ல வைக்கணும். சகுனி உருட்டின பகடைக்குள்ள நாம் போகணும், சகுனியை ஜெயிக்க வைக்கணும். ம் அதையும் சொல்றான். கிருஷ்ணன் வந்து இருக்கிற இடம் எது, கிருஷ்ணன் இருக்கிற இடம் எது, எல்லாத்துலயும் இருப்பான். ம் எல்லாத்தையும் சகுனி ஒரு காயை உருட்டினான்னா ம் அது என்ன கிருஷ்ணனுக்கு அப்பாற்பட்ட விஷயமா? ம் சகுனி ஒரு காயை உருட்டினான்னா அதுல இருப்பான் கிருஷ்ணன். ம் அதுல அவனை ஜெயிக்க வைக்கிறது ம் கிருஷ்ணனுடைய ஆசை. கரெக்ட். அது சகுனியோட திறமை இல்லை, கிருஷ்ணனோட ஆசை. ம் அந்த சமயத்துல உன்னைய தோக்க வைக்கணும், அவனை ஜெயிக்க வைக்கணும். இன்னைக்கு அவன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கா அப்படின்னா அது யுதிஷ்டிரனுடைய புண்ணியம். உன்னுடைய புண்ணிய கணக்கு ஜாஸ்தி ஆகும். இன்னைக்கு துரியோதனன் உயிரோட இருக்கான் அப்படின்னா காரணம் அதுக்கு காரணம் நீ, ம் உன் புண்ணிய கணக்கு ஜாஸ்தி ஆகும். அதனால நீ வந்து வருத்தப்படுறதுக்கோ கண்ணீர் விடுறதுக்கோ ஒரு காரணமும் இல்லை, உன்னோட இயல்புல இருந்து மாறாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்
யுதிஷ்டன் சந்தோஷமா எந்திருக்கிறான். ம். தம்பிகள் எல்லாம் பார்த்து பெருமையா நடக்கிறான். ம். அப்படியே நடந்து போறான். ம். அந்த மரத்தடியில கிருஷ்ணா உட்காந்துக்கான். ம். கிருஷ்ணன் திரும்பி பார்க்கறான். ம். யுதிஷ்டன் பின்னால ஒருத்தர் போறான். ம். கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியுது, அதான் சிரிக்கிறான் அவன். அந்த புன்முறுவல் எப்பவுமே கிருஷ்ணன்ட்ட ஒரு புன்முறுவல் இருக்கும். அது நமக்கு காரணம் தெரியாது. ஏன் சிரிக்கிறார்? பின்னாடி யார் இருக்கா? தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை யுதிஷ்டன் பின்னாலேயே போறா. யுதிஷ்டன் போறான். யுதிஷ்டன் பின்னால தர்ம தேவதை போறா. கிருஷ்ணன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிகிறது. கிருஷ்ணன் அப்ப சிரிக்கிறான். அதான் மாயக்கண்ணன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வாயினால் பாடி மனதினால் சிந்திப்போம் அப்படின்னு ஆண்டாள். எப்பவுமே குந்தி சொன்ன மாதிரி எப்பவுமே கிருஷ்ணனை பக்கத்துல வச்சுட்டோம்னா என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டமே வராதுன்னு கிருஷ்ணன் சொல்லல. கிருஷ்ணன் என்ன சொல்றான்? உன் இயல்புல இருந்து மாறாத கடமையை செய், தர்மத்தின் வழியே வாழ். என்ன சூழ்நிலை வந்தாலும் இதுல இருந்து தடம் பெறக்கூடாது. அவாளைத்தான் எனக்கு பிடிக்கும், அவா பக்கத்துலதான் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணன் ஆணித்தரமா சொல்றான். அந்த கிருஷ்ணனை வாயினால் பாடி மனதினால் சிந்திப்போம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்றான். அப்படி ஒரு ஒரு பாசனம் எடுத்துட்டு இந்த பாசனத்தோட ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டு இப்படியே கதையை எடுத்துடுறீங்க நீங்க. ஆமா, அது தெரியும் போதுதான் அந்த பாசுரத்தோட வலிமை தெரியுது. சொல்லும் போது அந்த இதோட இது தெரியுது. ஆமா, ஆனா எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு, என்ன ஒரு இது இருக்குல்ல, எவ்வளவு ஒரு சொல்லிட்டு போயிருக்காருல்ல. ஆமா, நம்ம எதுக்குமே நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்ம கையில எதுவுமே, எல்லாமே பகவான் கையில இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம பண்ற வேலையை சொல்ற மாதிரி தர்மமா நியாயமா பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. ஆமா, அவதான் சொல்றானே, சகுனி உருட்டின பகடையில நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றானே. ஒரே கொஸ்டினுக்கு கிருஷ்ணன் எப்படி பதில் சொல்ல ஒருத்தருக்கு நம்ம மாயக்கண்ணன் இல்ல இது நம்ம என்ன கத்துக்கணும்னா, சும்மா கம்பேர் பண்ணி அடுத்த கம்பேர் பண்ணி நம்ம லைஃப பாழ் பண்ணிக்க கூடாது. நம்மளுக்கு கொடுத்தது பெருமாள் கொடுத்தது இவ்வளவுதான். அதுல சந்தோஷத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம நட்டு ஒண்ணுமே நல்லா நல்லா இருந்தது. கிருஷ்ணர் இப்படி ஒரே இதுல விஷயத்த ரெண்டு பேட்டி சொல்றது மாதிரி நம்ம எல்லாமே பெருமாட்டை விட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். ஆண்டாள் எப்படிலாம் நம்மளுக்கு எல்லா விதத்துலயும் எப்படி சொல்லி தராங்கல்ல, அது எல்லாத்தையும் நீட்டா சொல்றீங்க நீங்க. இப்போ ரீசெண்டாலாம் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் வந்தது. ஒரு சிச்சுவேஷன் 2-3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், ஒருத்தனுடைய பார்வையில அது எப்படி நடந்தது, இன்னொருத்தனோட பார்வையில அது என்னவா இருந்தது, ஒரே சிச்சுவேஷன் அப்படி கொடுத்திருப்பா. இது கீதை என்னைக்கு மகாபாரதம் என்னைக்கு எவ்வளவு வருஷ காலம், 7000 வருஷத்துக்கு முன்னாலங்கிறா. அன்னைக்கே இது கண்ணனை மாயக்கண்ணன்னு சொல்லி அண்ணாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாசுரம் எழுதி இதெல்லாம் நம்ம இடத்துல இருந்திருக்கு இல்லையா? ஓகே, தேங்க்யூ.